ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். என்னோட பேர் முத்தமிழ் செல்வம். நான் எய்ம்ஸில் வந்து நர்சிங் ஆஃபீஸராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு மனசில் இருக்கிற வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். தமிழ் நர்சிங் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக இந்த வீடியோ ஆரம்பித்தேன், எதுக்காக இந்த யூடியூப் சேனல் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்ன ரீசனால் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிற நர்சஸ்க்கு பெரிய அளவில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றியோ இல்லை வந்து வேக்கன்சிஸ் பற்றியோ எப்படி ரெக்ரூட்மெண்ட் எடுப்பாங்க, எப்படி எக்ஸாம் இருக்கும், அதை பற்றின அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுவும் எனக்கு இன்னொரு காரணம் வந்து என்னோடய பர்பஸ் லைஃப்பில் ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு தோன்றது வந்து சேவிங் ஃபார் த ஹியூமனிட்டி அப்படின்றது என்னோட ஒரு பர்பஸாக எனக்கு இதுவரை எனக்கு நான் கேட்டுக்கிட்ட கொஸ்டினுக்கு கிடைச்ச ஆன்சரு இதுதான். ஸோ நான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா என்னால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த 2 ரீசன்னால தான் நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஆல்ரெடி 2 வீடியோ போட்டுட்டு கொஞ்சம் இஷ்யூனால ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி திரும்ப நான் வந்து வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னையிலேருந்து ரெகுலராக கண்டென்ட்ஸ் போடணும் அப்படின்றது என்னோடய குறிக்கோளாக இருக்கும். ஸோ என்னோடய ஷெடியூல் படி நான் முடிஞ்ச அளவு கண்டென்ட்ஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோடய எய்மு. அப்புறம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ப்ரிலிம்ஸில் வந்து கிளியர் பண்ணாதவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, ஃபெயிலியர் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் டு சக்ஸஸ். வெற்றியின் முதல் படி வந்து தோல்வி தான் எப்போதுமே. ஸோ வந்து நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தோக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். நான் வந்து ஏஆர் 26 எடுத்தேன் நார்செட் 4ல். அதாவது ஆல் இண்டியா ரேங்க் 26 என்னோடய ரேங்க்கு. நார்செட் 4ல் எடுத்தேன். அதுக்கு முன்னால் வந்து ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் வந்து நான் எடுத்த ரேங்க் வந்து 2236 சம்திங். அதாவது வந்து ஒரு 200-300 ரேங்க் வந்து ஷார்ட் ஃபார் செலெக்ஷன். அப்படி தான் நான் செலக்ட் ஆகலை. அந்த எக்ஸாமுக்கு வந்து நான் படிக்கவும் இல்லை, சும்மா அப்படியே போய் கொடுத்தேன். ஸோ 2வது அட்டம்ப்டில் வந்து நான் படித்தேன். ஒரு 3 மந்த்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் 3 மந்த்ஸில் வந்து இன்டென்ஸாக ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து பிப்ரவரி 2022 நான் ஜாபை குவிட் பண்ணேன். 2023 குவிட் பண்ணேன். குவிட் பண்ணிவிட்டு 3 மாதம் படித்தேன். மார்ச், ஏப்ரல், மே 3 மாதம் படித்தேன். ஜூனில் எக்ஸாம் வந்தது. ஜூனில் கிளியர் பண்ணேன். ஸோ இதுதான் என்னோடய ஜர்னி. அதனால் வந்து யாருக்கெல்லாம் தோத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறது ஒன்று தான், கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், ப்ரிப்பரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் முழுக்க கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலே உங்களால் வந்து கன்சிஸ்டன்சி பீட்ஸ் டேலண்ட்ஸ் அண்ட் லக், ரெண்டையுமே பீட் பண்ணும் கன்சிஸ்டன்சி. இப்போ யாரால் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியுதோ அவங்களால கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஸோ அதுக்காண்டி தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சேனலுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள், இந்த மாதிரி நர்சிங் சம்மந்தமாக என் ஃப்ரெண்டு சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நல்லதை பகிருங்க. அப்புறம் வந்து டவுட் எதுனா இருந்தால் கேளுங்க. மெயின்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதே நான் வந்து போக சொல்கிறேன். எப்படி வந்து எக்ஸாம் டைம் டேபிள் போடணும், ஷெடியூல் போட்டு படிங்க. அப்போ தான் வந்து நிறைய படிக்க முடியும். அப்போ தான் உங்களால் ஃபோக்கஸ்டாகவும் இருக்க முடியும். அதை எப்படி போடணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அப்புறமா என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் வரும் மெயின்ஸில், என்னென்ன சப்ஜெக்ட்லாம் முக்கியமாக படிக்கணும், எதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு போகணும், அது எல்லாமே கண்டிப்பாக சொல்கிறேன். எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடி நாள் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் ஒரு வீடியோ போடுறேன். தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். நல்லதாய் பகிர்வோம். அவ்வளோதான். தேங்க்யூ.